ஓடு 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 அவங்க முந்திக்கிட்டாங்க. பொறுமையாக போ, நெட்டு போட்டு நீ பொறுமையாக போ. இன்னைக்கு மேட்டு காட்டுக்கு வந்தாச்சு. ஊடுறா, பொறுமையாக ஊடுறா. பழும்பாண்டி உழவு கட்டியில் விழுந்துடாயிரா. எல்லாம் உழவு போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஏரியா ஃபுல்லாக. ஏன்னா சித்திரை மலைக்கு தண்ணி நல்லா மழை தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கும் மண். அதுக்கிட்ட உழவு போட்டு வச்சுருவாங்க. ஆடி மாதம் விதப்பு. முடியாப்பா பாரு குட்டியம்மா கொம்பையெல்லாம் நிற்கிறான். வா ஜெசிக்கா முடிய முன்னாடி போகிறேன். இன்றைக்கி போய் ஒரு ரவுண்டு அன்றைக்கி மாதிரி ஒரு சுற்றுவோம். பொறுமை ஓடாதீங்க. வெள்ளை ஆடு வரட்டும், அது வரைக்கும் நின்றுங்க. இங்கடா இருக்க, வாடா ஆத்தையை கூப்பிடு. எலி கூப்பிடு. முதல்ல வாடா, உனக்கு முதல்லாம் மேட்டுக்காட்டு நல்லா சுற்றி காட்டுவோம். நான் போல மாடா கொம்பா. யாரும் ஓட்டம் முடிச்சிடாங்க. மரத்தை பார்த்தாங்க, நாட்டுக்கருள் மரம் பார்த்தாங்கன்னா ஓட்டம் முடிச்சிருவாங்க. ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் வைரம். இன்றைக்கும் மேட்டுக்காட்டுக்கு வந்தாச்சு. ஏன்னா ஒரு ரவுண்டு மதியம் வரைக்கும் சுற்ற விட்டு மதியத்துக்கு அப்புறம் வீட்டில் தண்ணி விட்டுறோம். அதுக்கப்புறம் அம்மா போய்க்கிடுவோம். அதனால் அங்கே ரவுண்டு இன்றைக்கி சுற்றட்டும். இது ஃபுல்லாக துவரம் மறுபடியும் நல்லா தழுத்திருக்கு. பசங்க நிற்க மாட்டேன்றாங்க, ஓட்டமாக ஓடிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த ஜப்பானு இந்தா வர்றேன். இந்த கீழே போட்டாலும் பார்க்க மாட்டேன்றேன். ஆகா, ஆவாரம் பூ பாருங்க, அப்படியே பூத்து குலுங்குதா. அப்படியே பூ விட்டு இப்போ தான் இங்கே பூ விடுது. நம்ம கம்பாயில் பூ விட்டு எல்லாம் காய் எல்லாம் முளைச்சிருச்சு. ஆனால் இங்கே நல்லா செம்மையாக இருக்குது. பாரு எடுத்துட்டேன். நான் கொடுக்கும்போது வேணான்ட்டு இப்போ நீ மட்டும் எடுத்து எங்கடா ட்ரைனிங் வாடா எலிமானே. ட்ரைனிங் எடுத்துக்க நெத்து நிறையா கிடக்குறா. பரவாயில்ல, எம்பிட்டு நெத்து கிடக்கு. நம்ம அன்றைக்கி வரும்போது இதில் நல்லா கோரப்புல் கிடந்துச்சு. இப்போ தான் உழுது ரோட்டி போட்டு வச்சுருக்காங்க. இனிமேல் மழை பெஞ்சோன்னே பாருங்கள், சூப்பராக இன்னும் தழுத்து ஆரம்பிச்சிடும். புல் நல்லா வளர்த்துரும். அன்றைக்கி விட்ட வேப்பங்குலையா இன்று கண்டினியூ பண்ணிக்கிங்க. நல்லா திண்டுங்க. வேப்பங்குலை எட்டுற அளவுக்கு நல்லா முத்திர குலையாக இருக்குது. வாடா டைனோசர் மகனே, உனக்கு தான் எடுத்து வச்சேன். நம்ம முத்தளவு வராத வரைக்கும் நீ தான் திண்டுக்கல. ஒன்று விடாமல் எடுத்து ட்ரைனிங் நல்லா திண்டு பழகு. வா ஒடியா நெத்தி போட்டு. இந்தா வேப்பங்குலை, இந்த நல்லா வேப்பங்குலை கிடக்கு. எட்டுற அளவுக்கு இருக்குது. அங்கெல்லாம் வாய்க்காட்டில் தேடுவீங்க. இடுவாங்க. இந்த ஓடி 2 வேப்பங்களை கடிக்க நல்லா. தெனா விட்டு இது உனக்கு ஓவரா தெரியலையா? இது எட்டாவது பிடிச்சி அடிக்கிருக்கு. அங்கே ஒரு தாயும் பிள்ளைங்க நம்ம குட்டியும் பாப்போம் ஜூலியும் எப்படி அடிக்கிறா. 8 குளம் அங்கே இருக்குது. 8வது குளத்தை கூட சண்டை போட்டுருக்கேன். இவங்க என்னடாண்டா அங்கே போயிட்டாங்க. அதுக்குள்ளே ஆத்தரி ஆத்தம். இன்னைக்கு ஒரு சுற்று போகிறாங்க. இங்கே ஒரு ஃபார்மிங், ஸ்மார்ட் ஃபார்மிங். இது வந்து ஆர்கானிக் கிடையாது, ஆர்கானிக்கும் பண்ணுறாங்க நினைக்கிறேன். இது என்ன போடுறாங்கன்னா வெள்ளரிக்காய் போடுறாங்களா இல்லை கேரளா சக்கரை பூசணிக்கு நினைக்கிறேன் அது போடுறாங்களான்னு தெரில. ஆனால் இதுவும் விவசாயம் பண்ணிக்கிட்டு தாங்க இருக்காங்க. இது வரைக்கும் ஒரு நாள் கூட நானும் உள்ளே போனதில்லை. வெளியிலேருந்து தான் பார்த்துருக்கேன். ஆனால் வித்தியாசமாக இருக்குங்க. உள்ளே ஏகப்பட்ட செடியெலாம் இருக்குது. வாங்க நம்ம அங்கிட்டு ஒரு ஓடியா இவங்க என்ன அங்கிட்டு இந்த பக்கம் ஓடுறாங்களே. எனக்கு தெரிஞ்சு இதான் நில ஆவரையா இதான் நினைக்கிறேன். இது மாதிரி தெரியும். இது அப்படி தான் இருக்கும். ஆவார மாதிரியே இருக்கும். தரையில் படருமே. ஆனால் தரையில் இந்த சின்னதாக படர்ந்து நம்ம கம்மாயில் பார்த்துருங்க. இது வந்து ஏதோ மருந்துக்கு பித்தம் இது மாதிரிக்கு நல்லா யூஸ் ஆகுன்னுவாங்க. இதுதான் நினைக்கிறேன். நல்லா ஆனால் தரையில் படர்ந்துருக்கும். இது வளர்ந்துருக்கு. இது வேறு தான் என்னன்னு தெரில. இதெல்லாம் கடிக்க மாட்டேறா. ஏழை வட 2 பேரா நம்ம கோகோ கடிக்கிறவங்க. இதாங்க துவர நல்லா வளர்ந்துருச்சுங்க. இப்பயே இன்னும் கொஞ்சம் வளர கடிப்பாங்க. நல்லா வளர்ந்துருக்குங்க இந்த ஏரியாவில். என்னாச்சு லீசா பயவில் எங்கனையும் மூக்கில் கொட்டாங்கலை கொட்டி பிடிச்சி எங்கிட்ட தேன் குழவி இருக்கோல மூக்கில் கொட்டி பிடிச்சின்னா அத்தை எங்கிட்ட சுற்றுறா இதை தைக்கிறா எங்கனே இருக்குங்க. இந்த செடிக்குள்ளே எங்கனையா இருக்குது. அதான் பயவில் ஓட்டம் பிடிச்சி விட்றாங்க. ஒரு போட்டு தேய்ச்சிக்கு இருக்கா. என்ன நல்லா செந்திட்டியை கடிச்சுட்டியா. இது வரைக்கும் ஓடிட்டீங்க. இனிமேல் உங்களும் ஓட விடக்கூடாதுங்க. ஆடுகளை மடக்கி போட்டால் தாங்க நல்லா மேயும். மடக்கிராம வரைக்கும் இருந்தால் இன்றைக்கி மேயாதுங்க. சுற்று போடு கொஞ்சம் நல்லா. அதில் சூப்பர் துவரையாக கிடக்கு. இதில் வந்து அப்புறமே அங்கே மேய் போ. திரும்ப ஓடு ஸ்கைபால். நம்ம டைனோசரே முட்டி போட்டு மேயுதுன்னா அப்போ இதில் எங்கேனோ மேட்ரு இருக்குது. இந்த இடத்துல நல்லா மேய்கிறாங்க. இந்த கொம்பெல்லாம் மடங்கிட்டாங்க. இந்த சிறுவாண்டுக்கு தான் தெருவாக ஓடிக்கிருக்கு. மக்களே, இந்த ஒரு குண்டில் மட்டும் யார் ஆடு மாடு மேய்க்காம நல்லா புல் தழுத்துருக்கு. எனக்கு சந்தேகமாக இருக்கும். ஒருவேளை மாட்டுக்கு யாருக்கும் கட்டிருக்காக வச்சுருக்காங்களா? நம்ம தான் விட்டுவிட்டோமா தெரியாமல். வாங்க காசா பணமா இதையும் பார்ப்போம். அதனால் என்ன தெரிஞ்சு நிறைய தடம் இருக்குது ஆடு மாடு மேய்ச்சதுக்கு. அப்போ வாக்கியா தகராறு இருக்குது. வெட்டு குத்து தான். ஏதாவது ஒரு இடத்துல விட்டு இப்போ வரும்போதே அங்கிட்டிருந்து ஒரு உழவு கட்டில் விட்டுட்டு வந்தேன். அதுக்கே சத்தம் போட்டுக்கு இருந்தாங்க. இதில் போகக்கூடாது, அங்கிட்டு போகக்கூடாது, இங்கிட்டு போகக்கூடாது. சே இங்கிட்டிருந்து கொண்டு வரவங்களையும் ஊர்லேருந்து கொண்டு வரவங்களையும் ஆத்தரையத்து பெரிய போராட்டம் தாங்க. இந்த ஆருக்கு ஒரு தண்ணி போகலாம். ஆக நம்ம பாப்பிக்கு கொடுக்கலாம். அவளுக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் பெருசு சிறுசு இருக்குது. யாருக்கு மொதல் கொடுப்போம். நெட்டி போட்டு இந்த உனக்கு தண்ணி போகலாம். பெரிய பழத்தை வச்சுக்க, சின்ன பழத்தை நம்ம பாப்பி கொடுப்போம். அடித்து கடி வாக்கலாம் போயிடி. பாப்பி பைலட் பாப்பி இந்த வாங்க. சின்ன தண்ணி பழம் உனக்காக வச்சுருக்கேன் பாரு. சைஸுக்கு ஏற்ற மாதிரி கடி விடு. அதான் நான் பார்த்தேன். நீ எப்படி ஆளு வடா கொம்பா போதுமில்லாத வரைக்கும் மேய்ஞ்சது பெரிய ஆயிடுச்சுன்னுட்டா. வந்து எங்கிட்ட 3/4 மணி நேரம் நல்லா நின்று மேய்ச்சிங்க. நான் அப்படியே அங்கிட்ட ரவுண்டு கிழக்க வரைக்கும் போயிட்டு வருவோம். யார் கருத்தவனம்மா? கருத்து பொறுத்து கருத்தவனா உங்கள் தென்னாவட்டை மறந்துட்டா. வார்டு மேயிரா. ரோசாக்கார ரோசியா பார்க்க மாட்டேங்க. ரோசியா ரொம்ப பிஸியாக இருக்கா. இப்போ வராங்க பாரு. அரிசி கோலையை விட்டு பூந்து கட்டுக்கிருக்கா. யாரும் வேணாம் எனக்கு. அவங்க பாட்டியும் வேணாம், அவங்க அம்மாவும் வேணாம். திண்டு பழைய ரோசியா கரடி. இங்கே வாரு காய், இங்கே வாரு தண்ணி பழம் காய். இந்தா கரடி போயிட்டா. இந்த பழுன்னு நீ எடுத்துக்க. இந்த ஒரு காய் தண்ணி காய் கடி. அப்படி கடிக்கணும். விட்டு கீழே விட்றாத கரடி. இந்தா
இங்கே பாரு தண்ணி காய் கீழே பார்க்காம நீ வான்னு கூப்பிட்றேன் வர்ற மூந்து பார்க்குற கடி இதெல்லாம் நல்லது சத்து உனக்குலாம் அப்படி கடி மண்டே தான் ஆட்டுற உள்ளே போக மாட்டேங்குது அப்படின்னு எல்லோரும் இப்போ தாங்க நம்ம ஊர்லேருந்து மேய்ச்சலுக்கே பற்றிக்கு வராங்க. இப்போ தான் கரெக்டாக மணி 10:30 மேலே ஆயிடுச்சு. மேய்ச்சலுக்கு பற்றி வராங்க. நம்ம அங்கிட்ட ஒரு ரவுண்டு போவோம். கொம்பா இங்கே வர்றா இழந்த பழமா இழந்த காய் தாண்டா இருக்குது வேணுமா? இப்போ தாங்க காய் ஆகிக்கிருக்கு ஒவ்வொன்றா. இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே சரியாயிரும் நினைக்கிறேன். அப்படியே இப்போ பெருசாகி பழமாயிரும். நிறையா இருக்குங்க இது ஃபுல்லாக. ரட்டச்செடி உனக்கு தான் கொடுக்கணும் இந்த காய். உனக்கு தான் எடுத்து வச்சேன் பயவில் நீ வரமாட்டேன்ற தின்னு. இன்னும் எப்படி இருக்க ஏத்த உனக்கு பழக்கம் இல்லையா? அட ரெட்டை சொல்லியே என்ன பழக்கம் இல்லை. இந்த மோனிக்கா முரட்டு மோனிக்கா நீயாவது தின்னு தண்ணி பாலாண்டி. என்ன கடை வரவங்கள எப்படி இருக்கீங்க? யாத்தேன் நீ கதையாக மாட்டேன் அப்படி தின்னு. கதையாக மாட்டேன் மொழி நீயாவது தின்ற வந்துடுற தா மொழி இங்கே வர்றா தண்ணி பழம்டா இங்கே வர்றா. என்ன எப்படி இருக்கீங்க? பாபி திண்டு விட்டாங்க. அத்தை எப்படி தலையை தின்றாரு நீ தாண்டி பாபி கீழே பாரு. அவளால் வாயில் கடிக்க முடியலாட்டி கூட பரவாயில்லடி. இந்த அளவுக்கு ட்ரைனிங் கேட்குறேன். என்ன நடுத்தர நண்டு அதுக்குள்ளே சீட்டை பிடிச்சிங்க. நான் அவ்வளோதான் வெயில் அடித்தா மணி 11 தான் ஆகுது. இன்னும் ஒரு மணி நேரம் சுற்றுங்க சரியா? அப்போ கருவாச்சி இவ கூட நின்றாலும் பரவாயில்ல. கருவாச்சி கூட நான் அவள் தாங்க மாட்டேன். நண்டு நண்டு நடுத்தர நண்டு வெயில் தாங்க முடியலையா? காலையில் வேறு பசங்களுக்கு எவனுக்கும் சரியாக தண்ணிக்கு விடாமட்டேன். அதனால் மதியம் தண்ணி இப்போயே தாக எடுத்துருச்சு பசங்களுக்கு. நம்ம பக்கத்தூர் கம்மா நம்ம அங்கிட்ட ஒரு கம்மா இருக்குல்ல அதில் நம்ம அப்போ போனேன். அது நான் வீடியோ எடுத்து வச்சேன். நம்ம 100 ஆள் சேர்ந்து மேப்பம் பாரு அவர் 2 பேர் போனோம். அப்போ கூட தண்ணிக்குள்ளே அவங்க ஆட்டுக்குட்டி ஒரு டம்முன்னு உள்ளே விழுந்து வச்சு அந்த வீடியோ எடுத்தேன். அது வேண்டாம் இப்போ பார்த்துருங்க. அந்த வீடியோ இருக்குது. அதை நான் உங்களுக்கு அந்த கம்மாவே காட்டல. வேணுமா இந்த வீடியோவில் பார்த்துருங்க. சின்ன ஒரு கிளிப்பு நல்லா தண்ணிக்குள்ளே விழுந்து நல்லா குளிக்கிறியா? இரு வர்றது ஆஹா சரியான பழமாக இருக்குது. ஆத்தாடி ஆத்தா இரு வர்றேன் அவ்வளோதான் இரு தள்ளி விட்டாங்க உள்ள பிடிச்சி ஓடு நல்லா குளிச்சுட்டே போ சோப்பு இல்லாமல் போ. என்ன மக்களே பார்த்தீங்களா அந்த கம்மா வந்து ஓரத்தில் அப்படியே நெட்டாக தண்ணி தோண்டியிருக்காங்க. பள்ளம் ஒரே நெட்டாக இருக்கும். சின்ன கம்மா தாங்க. இங்கேருந்து அப்படியே ஒரு 10 நிமிஷம் நடந்தோம்னா அப்படியே அடுத்த அக்கறை அங்கிட்டு ஒரு ஏரியா பக்கம் வயக்காடு பக்கம் போயிடலாம். சின்ன கம்மா தான். ஆனால் தண்ணி வசதி இன்னும் நல்லா கிடக்குங்க. ஏன்னா நல்லா பழம் தோண்டிட்டாங்க தோட்டம். கரையை கொஞ்சம் வருஷத்தை ஏற்றுனால கரையை தோண்டிருக்காங்க. அது நல்லா அந்த பக்கம் ரோடு வேறு வரப்போ போகுது. ஃபுல்லாக ரோடு வந்துச்சுன்னா அந்த ரோட்லேயே போயிடலாங்க. நெக்ஸ்ட் இயரில் பசியில் எதை பிடிச்சி கடிக்கிறான் பாரு. சீமக்கரில் பட்டையை பிடிச்சி கடிக்கிறாங்க பாரு. என்னடா ஒரு கட்டத்தில் பசி அந்த தண்ணி தாகத்துக்கு இதை பிடிச்சி கடிப்பாங்க. அதே மாதிரி தாங்க பாரு பட்டையை பிடிச்சி கடிக்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கோ கடி. எனத்தவா நல்லா திண்டு சிலது அதிகமாக இது என்னமோ திண்டா இதில் பட்டை சாரேண்டுவாங்க. அந்த பட்டையை உரிப்பாங்க. அது வேலை மாட்டா. அது இந்த பட்டை கிடையாது. போதை ஏறிடுவாங்க. அதே மாதிரி ஆடு திண்ட பாய்வில் போதை ஏற போகுது. ஸ்கைஃபால் மகளே என்னடி உடம்பெல்லாம் என்னாச்சு? என்கிட்ட நாயுருவி கலவையில் உள்ள விழுந்துட்டியா? அங்கே பாரு உடம்ப பாரு. நீ வாடிட்டா இவன் ஒன்றும் இல்லை. இந்தா இங்கே பாரு ஒன்றும் செய்ய மாட்டேன். இங்கே பாரு பயப்படாத. இங்கே பாரு யாத்தே இது பயப்படுற. இதில் ஒரு ஊர்னி இருக்குங்க. நம்மளும் பார்க்காமலே விட்டோம். இந்த சின்ன ஊர்னி தாங்க. தண்ணி எதுவுமே இல்லை. ஆனால் பரவாயில்லங்க. தண்ணி மழை பெஞ்சா தண்ணி இருக்கும் போலங்க. பார்க்க சரியான ஆழமாக இருக்குது. சின்ன இந்த முடித்த இருக்குது. நானே இத்தனை நாள் பார்க்கல. ஆனால் தண்ணி இல்லைடா அங்கிட்டு. டோக்கியோ போம்மா டோக்கியோ ரொம்ப மெஜியே கம்மா பாண்டி ரொம்ப பிஸியாக மெஜிக்கிறேன். பா மேய்கிறேன் ஒன்றும் இல்லை. நல்லா மேய்கிறேன். நல்லா பூத்து இருக்குது. இவங்க ரெண்டாண்டா ரவுண்டு கட்டி நடக்கிறாங்க. அன்னைக்கு வந்த மரத்துக்கு நேராக வந்தாச்சுங்க. ஆனால் அங்கே போக வேணாம். நம்ம இங்கிட்டே திரும்பி போகவே சரியாயிடும். அதனால் இங்கிட்டே நிப்பாட்டுருவோம். இந்த வட்டம் யாருமே இந்த ஏரியாவில் சிவப்பு சோளமே போடலை. இங்கிட்ட ஒரு பக்கம் போட்டிருக்காங்க. அப்படியே போல் நமக்கு பின்னாடி அங்கிட்டு தான் போட்டிருக்காங்க. மீதியெல்லாம் கத்திரிக்காய் அது போக பருத்தியை தான் போட்டிருக்காங்க. சிவப்பு சோளம் அதிகமாக போடுவாங்க. சிவப்பு சோளம் போட்டால் நல்லா வருங்க. அந்த வட்டம் என்னன்னு தெரியல ஸ்டாப் பண்ணிட்டாங்க. விலை இல்லையா என்னான்னு தெரில. நல்லா யாரும் போடலைங்க. அந்த அளவு எல்லாமே முக்கால்வாசி பருத்தி தான். ஸோ இங்கே ஒரு தென்னை மரத்தோட இருக்கிற இப்போ தாங்க வருஷம் எப்போயுமே சிவப்பு சோளம் போட்டிருக்காங்க. இந்த இங்கேயும் போட்டிருக்காங்களா? இது நெட்டு ஃபுல்லாக சிவப்பு சோளம் தான். சித்திரை மாதம் மழை வந்ததுக்கப்புறம் தெரியும் பெருசாக வளர்ந்து நிற்கும். ஆனால் எலி பார்க்கணும் எங்கள் பாரு நாக்கு ஆற்றே வெளியே வருது. நீ ஒருத்தன் தாண்டா இழைக்கிற காரணம் தோல் அப்படி தோல் கருப்பு கலர்லேயும் செவத்த கலரில் இருக்கேன் பயம் உள்ள. அந்த மாதிரி எங்கே எங்கே சிக்குதோ அதுக்குள்ளே போய் பம்பிக்கிறேன் பயம் உள்ள. நான் பாபி ட்ரைனிங் எடுத்தால. பாபி எப்படி ஆள் பாபி எந்த வயலையும் மழையும் தாங்குவான். என்னடா வாடா வீட்டுக்கு தாண்டா போகிறோம் அவ்வளோதான்டா. ரொம்ப தான் இழைக்கிறேன். எப்படா வந்து சீட்டை பிடிப்போன்ட்டாப்பா இருக்காங்க. வந்தோடனே வாகை மரத்தில் வந்து சீட்டை பிடிச்சிட்டாங்க. அங்கிட்ட ஒரு வேப்ப மரம் இருக்குது. நில்லுங்க கொஞ்ச நேரம். நான் அவ்வளோதானே வீட்டுக்கு போகிறோம். மேய்கிறவளுக்கு நல்லா மேய்ச்சிக்குங்க. இந்த வேப்பங்களையா திம்பிங்களா? இது திங்க மாட்டிங்களா? எவனுக்கு வேப்பங்களே வேணான்றீங்களாடா? அதிசயமாக இருக்காடா. அடிச்சுலே இந்தா தின்னு வேப்பக்குள்ள முத்துன அவ்வளோதான்டா. தின்னு கிரேசி வந்துட்டா தின்னு உனிக்கா தின்னுங்க. என்ன எவ்வளோ தொட்டு பார்க்க மாட்றாங்க வேணான்றாங்கடா. இந்த கொம்பா நீயா வந்து தின்றா. இப்போ தாங்க அப்படியே பளிச்சுன்னு அடிக்குது வெளிச்சம். அப்படியே உச்சி வெயில் நல்லா அடிக்குது. நிற்க முடியல. வாங்கடா கிளம்ப ஓடியா வா. அவன் அந்த மரத்தை விட்டு வெளியேறாமல் தான் இருக்காங்க. ஏய் இன்னும் இங்கே நின்றுருக்கீங்க. ஏய் ஆத்தே பேட்டே வாடா போம்படா. இப்போ நின்றுருக்கேன். வா எந்திரி ஆத்தே எந்திரி போலுண்ணே. நட வாங்க போவோம். இங்கேருந்து போகவே சரியாக போகும். போய் தண்ணி குடிக்கணும்.
அப்புறம் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுங்க. நிறையா கட்டு நான் அங்கிட்டு வந்தால் எங்கிட்ட நின்றுக்கிறீங்களா? என்னங்க டே வாங்க கிளம்புவோம் வாங்க. நிற்க குடுக்கணுன்னு இருக்கும். நல்லா ஏசி போட்டது மாதிரி ஜில்லுன்னு இருக்கா, காற்றடிக்குது, நல்ல நிழல். வாங்க கிளம்புவோம். டைனோஸே அப்படியே வழியாக காட்டுவாங்களா நேராக ஒரு பிடி உங்களை ஊருக்குள்ளே சேர்க்குற வரைக்கும் ரொம்ப பாடுங்க. வீட்டில் போய் சேர்க்குற வரைக்கும் எத்தனை சட்டி போட்டி பறக்க போகுதுன்னு தெரில இன்றைக்கி. நட நிற்காதீங்க. அப்புறம் நின்றுங்கன்னே அமௌண்ட் பாதையை கண்டுபிடிச்சி வீட்டுக்கு வர மாட்டேங்க. பார்த்துக்க ஓடு கூட்டத்தோடு ஓடு அழுங்க. என்ன உள்ளே போய் நடிக்கிறக்க? வா கூட்டத்தோட மேலே ஏறுவியா? அது நிற்காமல் போய்க்கிருக்கா டைனோசர். தண்ணி தாங்க முடியல பைவல்னால மாட்டிக்கிச்சா அவனுக்கு. இந்த வரேன். ஹா வாரு தலையை மாட்டி அப்படி வாரு. ஓடு இப்போ தாங்க தண்ணி குடிச்சிட்டு பேசாமல் நின்றுருக்காங்க. அவ்வளோ படுத்துருக்காங்க. பன்னம்பரம் என்ன பாத்திரம் ஓட்டம் பிடிச்சி விட்றா. எங்கே நரி தான் தலைக்குள்ளே பானைக்குள்ள விட்டா. கொம்பா தூங்கூடா. இங்கே வர்றது யார் பார்த்தீங்கன்னா முத்தலுக்கு வந்துட்டா. நான் வீட்டில் நிப்பாட்டினே அவளே ஓடியான்ட்டாங்க. பரவாயில்ல, அவளா பசியில் என்னன்னு தெரில வரேன்னு விட்டா. வா ஓடியா வா வாய்க்காடு வரைக்கும் போவோம். எங்கே இந்த நரி எங்கே தப்பார மூலி பக்கத்தில் ஒரு நரி உள்ள ஏதாவது சொல்லி வாய முடியல. சட்டி பானையெல்லாம் ஊட்டு வாங்கிட்டு சட்டிக்குள்ளேயே பானைக்குள்ளே போய் தலையை விட்டா உள்ள. இதே மாதிரி ஒரு தடவை சின்ன பிள்ளையில் குடத்துக்குள்ளே தலையை விட்டுவேன். எதுனாலும் சும்மா இருக்க மாட்டானுது. ஆர்வக்கோளாறு, பெரிய ஆர்வக்கோளாறு. தண்ணி எங்கள் வீட்டில் குடிக்குமா? ரோட்டில் இருக்க சட்டி பானைகளை விட்டுக்கிற நரி கத்தி கும்பிக்கிறான். எப்போட்டா நல்லா வள சின்ன பெரிய சட்டியாக போச்சு எடுத்தாச்சு. இதுவே கொம்பு பெருசாக இருந்தால் மாட்டிக்கிறோம். யார் குட்டியம்மா மக குடும்பமே போகுதுப்பா. போய் தண்ணி குடிக்கிறோம் மறுபடியும் குடிச்சுங்க கம்மா தண்ணி. ஆனால் கொஞ்சம் சுடு. ஏற்கனவே ஒரு 2 கிலோமீட்டர் போயிட்டு வந்தாச்சு. நான் இங்கிட்டு நம்ம ஒரு 1.5 கிலோமீட்டர் போகணும். இன்றைக்கி எப்படி இங்கிட்டு ஒரு 2 4 அங்கிட்டு ஒரு 1.5 3 7 கிலோமீட்டர். என்ன அந்த மரம் வா என்று அழைக்கிறதா டைனோஸே? ஹை இப்போ நடைய போச்சா? ஹா என்ன நெத்து திங்காத நெத்த திங்க போகிறேன். முத்தலக காண போயிட்டாளா போல என்ன சல்லுன்னு ஓடிக்கின்றாலே. என்னடா பய உள்ள நம்ம திருசாவும் கரடி அப்படியே பேசாமல் நிற்கிறேன்னு பார்க்குறேன். பண்ணி நல்லா தூங்கி தலையை தூக்கி பார்க்குது. யாரு என்ன வராங்க குட்டி உருவத்தை பொங்க முள்ளே உடச்சி போட்டு போயிருச்சாங்க. அது தெரியாதான் பண்ணி எந்த முள்ளுக்கும் கூசாமல் உள்ளே போகுதாங்க. ஒருத்தவு மருத்துவத்தில் அந்த முள்ளுக்கு ஓடி போச்சு. கரடி எவ்வளோ நல்ல பெரிய பண்ணி பய உள்ள இவ்வளோ திருசாதான் பார்க்குறேன். திருசாவை காண அவள் தான் ஊற்று பார்த்துக்கிட்டே என்னடா படுத்துருக்குது. திருசா ஆத்தா இன்னும் அங்கே வரைக்கும் வராங்க. நம்ம குட்டியாம்மா அங்கே கடைசியில் வந்துருக்கா. இன்னும் போயிட்டாங்களே. ஆத்தா வயக்காடுக்கிட்ட நெருக்க போகிறாங்க. உள்ள ட்ரெயின் கூட அவ்வளோ வேகமாக வராது. 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் மாட்டாங்க. வயக்காடு மாட்டாங்க. சல்லுன்னு பறத்து மாட்டாங்க. எங்கன்னா ரெண்டா தானே ஓடியா வா கூடத்தோட ஓடியா பாரு. முரட்டு மோனிக்க ஓட்டத்தை பாரு. ஓடு எங்கே ஓடாலும் இந்த நெத்து இருக்காதுடி. எம்பிட்டு நெத்து தான் இருக்க பார்ப்பது. நெத்து கிடக்க ஓடுங்க. அதான் நான் பார்த்தேன் பாரியா. கரடி நெத்து கிடக்கு. போய் நெத்து வெள்ள மாட்டேன். எங்கடா மச்சான் குதிரை பாண்டியா காணா? நீ மட்டும்தான் இருக்க. பழுன்னு போயிட்டு அவர் நான் அந்த முள்ள வேறு போய் சுற்றி பார்த்துட்டு வருவாங்க. இவங்க கேட்க மாட்டாங்க. இவன் எப்படி ஆள் இங்கிட்டு விட்டு அங்கிட்டு போய் அங்கிட்டு நெத்து கிடக்கு. போய் திண்டு கூட வரட்டு வாங்க. ஓடி நெத்து காலியாக போகுது. அத்தை வேன் ஊடுறா டைனோஸு நீல 2 எட்டில் பறப்பா ஓடி இந்தா நடுத்தர் நண்டு ஓடிய வாங்கண்ணே. வா இந்தா போய் நல்லா நெத்தை தின்ட்டு வாங்க. நண்டு பேரா உனக்கு கடை அங்கே ஆடுக்கு கொடுத்தோடு வந்துடுறாங்க. ஒரு வழியாக நம்மளோட ரேலி பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. அங்கேருந்து வரக்குள்ளே எனக்கே உசுறு போயிடுச்சு. பாரு இன்னும் ஓடிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு கொஞ்சம் நேரம் மடக்கி விடுவோம். பாருங்க ஒவ்வொருத்தரும் வேகத்தை பாருங்க. பாரு மொசைடே சண்டை விடாம இருக்க. அப்படியே டக்குன்னு பறக்கிறாங்க. என்னன்னு தெரில. அங்கேயும் நல்ல மேட்செல்லாம் இன்றைக்கி நல்ல மேட்ச். அங்கேயே வகரு பரவாயில்ல. எங்கள் எல்லாத்துக்கும் நல்லா தெரியுது. மேட்டுக்காட்டிலே நீ எங்கிட்ட வந்து இந்த அரிசி வளை வேறையா இன்றைக்கி தான் ஸ்பெஷல் மேட்ச்டி. இன்றைக்கி தான் நல்லா பிரியாணியாக சாப்பிட போகிறீங்க. பெரிய ஆடுகளாம் அங்கிட்டு நின்று மேயுது. சின்ன ஆடுகள்லாம் தனியாக நின்றுருக்காங்க. எனக்கு கிடாவில் அங்கிட்டு இருக்குது. ஆனால் முத்தலகு மட்டும் தனியாக நின்று ஆடுக்கு ஆர்டிஸ்டாக பண்ணாமல் மேயிறா. டோக்கியோ இல்லை விட்டுட்டு போயிட்டாங்க. டோக்கியோ யாத்து போச்சு போ பார்க்கல நீ. யாத்தே ஓடு இந்த ஓடு யாத்தே ஏமே போயிட்டா போ முத்தலகு. இப்போலாம் மேட்டுக்காட்டில் கூட்டுக்கு வந்துட்டு திருப்பி இங்கிட்டு வந்தால் பயவில் தாங்க மாட்டான். அவ்வளோதான் வீட்டிலே படுத்துருப்பா. பயவில் இங்கிட்டு மதியத்துக்கு அப்புறம் எங்கிட்ட வந்தாலும் வந்துட்டா பயவுள்ள. நம்ம நாளாக தின்னது கடி சீக்கிரம் கடிச்சு ட்ரைனிங் எடு. இந்த வருதில் நண்டு பேரம் பேத்தி வாடி 2 பேரும் பரவாயில்ல. தோல் செட் ஆகிடுச்சு. அந்த தோல் இதாக இருந்துச்சு. லேசாக இருந்துச்சு. இவனுக்கும் ரொம்ப இதாக இருந்துச்சு. இதெல்லாம் வெள்ளை தோலா உண்மை வேலி தாங்காதுங்க. 2 பேர் கத்தாமல் இருக்கின்ற ஒரு கூட்டணி சேர்ந்துக்கிட்டாங்க. நம்ம எலிமன் அதுக்கு தான் வீட்டில் விட்டு வந்தீங்க. ஏன்னா அங்கிட்ட ஒரு 1.5 3 கிலோமீட்டர் இங்கிட்ட 1.5 3 சொல்லப்போனால் 7 கிலோமீட்டர் வராது. ஒரு 6 கிலோமீட்டர் இன்றைக்கி நடந்தேன்னா கால் வலிச்சு போகும். நாளைக்கு வரமாட்டேன். என்ன ஆளை வர சாமின்றியான். அதனால தான் பயவில்லை. அவனை வீட்டில் விட்டு பயவில்லை. இவன் எப்படி கூட்டத்தோட ஓடியாட்டான் நம்ம முத்தாளாகு. நான் டைனோசர் மகனே படுத்துட்டேன். ஆனால் இவன் பரவாயில்ல. நான் வந்து ஒரு நாள் கூட மேட்சில் வந்து பார்க்குறேன். இழக்கிறதே இல்லைங்க. ஏன்னா தோல் செட் ஆகிடுச்சு. தாய்ப்பால் குடிக்கிறான். நல்லா பச்சை தண்ணி நம்ம டைனோசர் மதியம் நல்லா குடிக்கிறாங்க. அவள் குடித்தோடனே அதுலேயே வயிறு நிறைஞ்சிச்சு. பரவாயில்ல. இதே மாதிரி நம்ம டெய்லியும் வேணாம் ஒரு வாரத்துக்கு இப்படியே முடிஞ்ச அளவுக்கு நம்ம மதிய வீட்டு தண்ணி குடித்தோம்னா நல்லாத்தான் இருக்கும். ஆனால் அது நமக்கு செட் ஆக மாட்டேங்குது. என்னன்றே தெரில. மதியெல்லாம் அவங்க வீட்டில் எவ்வளோ நிற்கல. வெயிலே படுக்கிறாங்க.
அதே 2 மணிக்கு அடிச்சு பார்த்து இழுத்து வந்துட்டேன். பேட்மேனே இன்னும் யாத்தே அவள் பூச்சி போயிட்டாடா, இருக்காளா இல்லையா தெரியல. வந்தா இருக்கா ஒரு பாலுக்காக ஏங்கிறியான். என்ன தர மாட்டாளா? வீட்டில் வாடா தருவாடா, ஒரு வகிறு இப்பயே டேங்க் ஃபுல்லாகிடுச்சு, வாடா வீட்டுக்கு வாடா. நெத்து வேணுமா? நெத்தலாம் இல்லைடா, வாடா பேட்டை ஒரு பால் ஒரு கையை தவிரியா கம்மா பண்ணியே. நான் படுத்துக்கிட்டே வயிறேன் மாச்சாரே, என்னாலாம் முடியாது, கால் வலிக்குதா நல்லா. இன்றைக்கி யாரும் பாரு, இன்றைக்கி வீட்டுக்கு விட மாட்டேன்டி. 6 மணி வரைக்கும் நீங்கள் இங்கே தான் மேயணும், பார்த்துக்க. கண்டுபிடி மாலை நீ தாடி. ஐயா அத்தை இப்படி சிக்க மாட்டேன்ற. என்னங்க காற்றடிக்க ஆரம்பிச்சிருச்சு. காற்றடிச்சோடனே கிளம்பிட்டாங்க. ஆஹா சம்பவம் சரியில்லை, நேரம் சரியில்லை, கிளம்பிடுவோன்றாங்க. ஏன்னா கிளம்பிட்டாங்க. அதுக்குள்ளே நல்லா காற்றடிக்குதுங்க. மழைகளாக வரப்போ தான் நல்லா காற்றடிக்குது. பொறுமை ஒன்றும் மழையில் இது வர மாதிரி தெரியல. ஆனால் அப்படித்தாங்க தெரியுது. கிளைமேட்டெல்லாம் ஒரே மாதிரியா இருக்குது. ஒருவேளை மழை வருதோ. கிளம்புறாங்க. வட ஊடியா முத்தலுக்கு. யாத்தே என்ன பின்தங்குற, அதிகமாக சாப்பிட்டு விட்டியா? ஊடியா போ தண்ணி இருக்குது குடிக்க. தண்ணிக்கு தான் ஓடியாந்துருக்காங்க பையன். தண்ணியாக குடிக்கிறா. நண்பர்களே ஓட்ட ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். என்ன மாத்திரம் ஓடுறாங்கிட்டா வீட்டுக்கு போக நேரம் வந்துச்சு. அதனால் இந்த காணொலி இதோட நிப்பாட்டிக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்றால் சப்ஸ்கிரைப் போட்டு லைக்காக போட்டுருக்கேன். இதேமாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுபடி உங்களை நான் சந்திக்கவா. இந்த வீடியோவை வழங்குவோர் நம்ம முத்தாளுக்கு தான் வந்துட்டால விட்றா டைனஸில் விடுது ஓடு ஸ்கைப்பாலே. ரைட் நண்பர்களே பாப்பமா, see you tomorrow. பாய் ஓடு ஸ்கைப்பால் மலை.